Rolling. துதிக்கிறோம் ஆண்டவரே, என் மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ, என் மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ, தண்ணீரும் வெள்ளங்களும் தடுக்க முடியாத, தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா, உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு, உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், நீரே எனது, உமது விருப்பம் போல் நடத்துகிறேன், முடிவில்லை வரைக்கும் தாங்குகிறேன், உமது விருப்பம் போல் நடத்துகிறேன், வளர்க்கையில் பிடித்து தாங்குகிறேன், ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே, ஓ இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே, தேவையெல்லாம் நீர்தானே, எங்கள் தேவையெல்லாம் நீர்தானப்பா, எங்கள் ஏக்கம் எல்லாம் நீங்க தானப்பா, எவ்வளையோ கண்ணீர் மத்தியில, எவ்வளையோ கலக்கங்கள் மத்தியில எங்களை இதுவரைக்கும் கொண்டு வந்த என் எபினேசரே, எங்கள் ஆறுதலே, தேவையெல்லாம் நீர்தானே, எங்கள் தேவையெல்லாம் நீர்தானே, தேவையெல்லாம் நீர்தானே, எங்கள் தேவையெல்லாம் நீர்தானே. I praise the Lord. Amen. நான் விசுவாசிக்கிறேன், எல்லாம் கர்த்தர் கிருபையில, அவர் தயவுல மகிழ்ச்சியா இருக்கீங்கன்னு. Amen. உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. Amen. எவ்வளவு நன்மைகள் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறார், அது எண்ணி முடியாதவை. Amen. எவ்வளோ நாட்கள் நம்ம நொறுக்கப்பட்டிருக்கிறோம், எவ்வளோ நாட்கள் நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம், ஆனா எல்லாமே நம்மளை கைவிட்டுருவாங்க. ஆனா சங்கீதம் 27:10 சொல்லுகிறது, தகப்பன தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன், நான் உன்னை அணைத்துக் கொள்வேன்னு வசனம் சொல்றது போல. வாலிபர் பிள்ளைகளே,
தங்கச்சிமார்களே, அண்ணன்மார்களே, நல்ல கவனிங்க. வாழ்க்கையில நொறுக்கப்பட்ட நிலைமையில இருக்கீங்களா? வாழ்க்கையில தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கீங்களா? இதோ கர்த்தர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். தகப்பன தாய் கைவிட்டாலும் நான் உன்னை அணைத்துக் கொள்வேன் வசனம் சொல்வது போல இதோ கர்த்தர் உங்களை அணைக்கிறார். என்னை இழுத்துக் கொள்ளும் சொல்லுமா, ஓடி வந்திடுவேன். ஆமென். என்னை இழுத்துக் கொள்ளும், நாங்கள் ஓடி வந்துடுவோம் ஆண்டவரே. ஓடி வந்திடுவேன். அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பின் களி கூறுவேன். அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பின் களி கூறுவேன். எனக்கு ஒரு 5 வயது இருக்கிறோம். என்னோட அப்பாவை நான் இழந்தேன். எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். நான் எங்க அம்மாவை இழந்தேன். எனக்கு ஒரு 15 வயது இருக்கும். எந்த தள்ளப்பட்ட நிலைமையில 9 வருஷங்க வாழ்க்கை இழந்து ஒரு ட்ரக்ஸ்ல 9 வருஷம் அடிமையா இருந்தேன். சிறு வயதுல தகப்பன தாயும் இழந்து 9 வருஷம் ட்ரக்ஸ்ல அடிமையா இருந்தேன். தள்ளப்பட்ட நிலைமையில இருந்தேன். ஆனா எல்லாமே என்னை கைவிட்டுட்டாங்க. எல்லாமே என்னை உதறி தள்ளிட்டாங்க. ஆனா என்னை மறவாத நேசர், என்னை மறவாத ரட்சகர் என்னை அணைத்து கொண்டு இதோ நான் இருக்கிறேன்னு சொல்லி இதுவரைக்கும் என்னை நடத்தின எபினேசர். தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கீங்களா? என்னோடு சேர்ந்து இந்த வரியை பாடுறீங்களா? இடக்கையால் தாங்குகிறேன், வலக்கையால் தழுவுகிறேன். சொல்லுமா, இடக்கையால் தாங்குகிறேன், வலக்கையால் தழுவுகிறேன். எனக்கு உரியவரே, இதயமாள்பவரே, எனக்கு உரியவரே, இதயமாள்பவர். திராட்சை ரசம் பாக்கிலும், திராட்சை ரசம் பாக்கிலும் இனிமையானவரே. அல்லேலூயா. திராட்சை ரசம் பாக்கிலும் இனிமையானவரே. ஊற்றுண்ட பாரி மலமே, உலகெல்லாம் மனமே. ஊற்றுண்ட பரிமலையே, உலகெல்லாம் மனமே. உமக்கே சோஸ்திரம், உமக்கே உயிருள்ள நாளெல்லாம், உமக்கே சோஸ்திரம். கரங்களை உயர்ச்சி ஓ நம்ம மத்தியில் தேவன் அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஓ Lord, we praise your name. ரட்சகரே துதிக்கிறோம்,
ஓ எங்கள் தேவனே, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. சொல்லுமா, எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, நீரிட்ட நேரங்களில் அனைத்தீரையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, சோர்ந்திட்ட நேரங்களில் அனைத்தீரையா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. ஒருவருக்கே. Oh, we praise your name, O God. அநேக பேர் நம்ம வாழ்க்கையில கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ இன்றைக்கு கர்த்தர் அந்த கேள்விக்குறிக்கு பதிலாக முற்றுப்புள்ளி கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையில வைக்க போகிறார். எந்த பட்டணத்தில், எந்த இடத்துல நீங்கள் தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், ஒதுக்கப்பட்ட நிலைமையில் நிற்கலாம். நான் ஒன்று சொல்லுகிறேன், உன்னையும் என்னையும் படுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல வைக்கப்பட்டு போனியோ அதே இடத்துல உன்னை உயர 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 அமர செய்ய போகிறார். அல்லேலூயா, ஆமென். கவலைப்படாதீங்க, நான் ஒன்று சொல்லுகிறேன். தாவீது ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருந்தான். ஆமென். யாபேசு ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருந்தாங்க. அநேக பேர் நீங்க படிச்சீங்கன்னா பைபிள்ல அநேக பேர் ஒதுக்கப்பட்ட நிலைமையில தான் வாழ்ந்தாங்க. சொந்த சகோதரனே ஜோசேப்போ தள்ளப்பட்டான். ஆனா எவ்வளவுக்கு நம்ம வாழ்க்கையில ஒடுக்கப்படுறோமோ, எவ்வளவுக்கு நம்ம வாழ்க்கையில தள்ளப்படுறோம், அவளுக்கு கனத்தும் மகிமையும் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். எந்த பட்டணத்தில் என்னை ஒதுக்குனாங்களோ, எந்த பட்டணத்தில் என்னை தள்ளப்பட்டாங்களோ, எந்த பட்டணத்தில் நான் ஜெயிலில் இருந்தனோ அதே பட்டணத்தில் அதே இதில் கர்த்தர் என்னை உயர அமர வச்சிருக்கிறார். வாலிபர்களே, நான் ஒன்னே ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தரை பிடிச்சு கொள்ளுங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்க. Worship your God. Worship. ரியாந்தலப்பா, அவரை போல வேற யாரும் இல்லைங்க. அவரை போல அரவணைக்க வேற யாரும் இல்லைங்க. நேசித்த உறவுகள் மறந்து போயிடலாம். யாருமே நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்க மாட்டார். ஆனா கர்த்தர் மாத்திரம்தான், இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உன் வாழ்க்கையை மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. உம்மோடு நான் இருக்க என் படகு மூழ்கிடும், கரை சேர்த்திடுவாய், கலங்காதே, உன்னை கரை சேர்த்திடுவார், கலங்காதே என் மகனே. இன்னும் பயம் உனக்கு
ஏன் நம்பிக்கை இல்லை? கர்த்தர் சொல்லுகிறார், உன்னோடு நான் இருக்க என் படகு மூழ்கிடுமோ? கரை சேர்த்திடுவா, கலங்காதே, உன்னை கரை சேர்த்திடுவா, கலங்காதே.